இந்த திமுக அரசாங்கம் இருக்கே, காவல்துறை எதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கு தெரியுங்களா? பாருங்க, பார்த்தீங்களா? பெண்கள் கருப்பு நிற சால் போற்றக்கூடாதான். கருப்பு நிற சால் இது எதுல? திமுக நடத்தின தமிழ் வெல்லும் பெண்கள் அப்படின்றதுல பெண்களுக்கு கருப்பு நிற சால் கூட போட்டு போகிறதுக்கு சுதந்திரமோ உரிமையோ இல்லாத ஒரு மாநாட்டை திமுக நடத்திட்டு வெக்கமே இல்லாமல் நடத்தியிருக்காங்க. ஏன் கருப்பு நிற சால் போட்டுட்டு போகக்கூடாது தெரியுங்களா? ஏன் காவல்துறையை வைத்து அந்த கருப்பு நிற சாலை வாங்கி பிடுங்கி வைக்கிறாங்க தெரியுங்களா? ஸ்டாலின் அவர்களுக்கு, முதல்வர் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கருப்பு நிற சாலை காட்டிடக்கூடாதான். அதனால் அதை பிடுங்கி வச்சிட்டு இருக்காங்க. இதுதான் காவல்துறை செய்யக்கூடிய வேலையா? சொல்லுங்க. எதிர்கட்சியினரோ பொதுமக்களோ ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் செல்வதற்கு முன்பாகவே அந்த மாவட்டத்தில் உள்ள எதிர்கட்சியினர் யார் யாரெல்லாம் கருப்பு கொடி காட்டுவதற்கு தயாராக இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்கள உடனே ஹவுஸ் அரெஸ்ட் செய்யக்கூடிய இந்த திமுக அரசாங்கம் திமுகவிற்கு எதிராக திமுக செய்யக்கூடிய ஊழல்களை, தவறுகளை, குற்றங்களை மக்களுக்கு வெளியே எடுத்து சொல்லக்கூடிய ஊடகத்தினரை, செய்தியாளர்களை, பத்திரிகையாளர்களை, சோசியல் மீடியாவில் இவங்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்தாலே இரவோடு இரவாக கைது செய்யும் இந்த திமுக அரசாங்கம் சோசியல் மீடியாவில் ரீல்ஸுக்காக கஞ்சாவை பயன்படுத்தி வீடியோ போடுறது, இவ்வளோ பெரிய அருவாளை எடுத்துக்கொண்டு வெட்டுவதை போல வீடியோ போடுறது, இது மாதிரியான பல வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் இருக்குது. அவங்க மேலெல்லாம் நடவடிக்கையை எடுத்திருந்தா இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்காது. சுராஜின்ற நபரோட உயிர் போயிருக்காது. அவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்காம இந்த அரசாங்கத்தை விமர்சிச்சிட்டாலே போதும், அவங்க மேலே தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறையை தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுத்தா தன்னுடைய இரும்பு கரத்தை அவர்கள் மேலே மட்டும் பயன்படுத்தினா சமூக வலைதளங்களில் ரீல்ஸுக்காக ஒரு உயிரையே எடுக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு இந்த புள்ளிங்க கூட்டம் போயிட்டு இருக்கு. இதை தடுப்பதற்கு இந்த ஸ்டாலின் அரசாங்கம் என்ன பண்ண போகுது? இந்த புள்ளிங்க கூட்டத்தை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்தி இருந்தா, களை எடுத்திருந்தா இன்னைக்கு இந்த மாதிரியான சம்பவம் தமிழகத்தில் நடந்திருக்காது. வட மாநிலத்தை சார்ந்த, ஒடிசாவை சார்ந்த சுராஜின்ற ஒரு இளைஞரை 4 புள்ளிங்க சேர்ந்து வெட்டி தலையில, மூக்குல, கன்னத்துல, கழுத்துல, காதுல, கையில, காலிலன்னு ஒரு இடம் விடாம நறுக்கிறான், வெட்டுறான். துண்டு துண்டா வெட்டுறதுன்றதை நம்ம கேட்டிருக்கோம். இப்போ வர படங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெற்றிமாறன் போன்ற நபர்கள் இயக்கக்கூடிய படங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ரத்தம் சொட்ட சொட்ட ஹீரோ நடந்து வரதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். முடியல. அந்த மாதிரியான ஒரு வீடியோவை ஒரு மனுஷனை வெட்டி, கொடூரமாக வெட்டி, அதை ரீல்ஸில் போட்டு இந்த மாதிரி கை காட்டுறது ஒரு பயமே இல்லாமல் சமூக வலைதளங்களில் பதிவு போடுறான் ஒருத்தன் அப்படின்னா அவனுக்கு இந்த அரசாங்கத்தை பார்த்து என்ன பயம் இருக்குது? இந்த அரசாங்கம் தான் கண்ட்ரோலில் இருக்குது. எந்த தப்பு செஞ்சாலும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பேனார ஸ்டாலின் அவர்கள். நடவடிக்கை எடுத்திருந்தா, ஆரம்பத்திலேயே இது மாதிரி செயல்களில் ஈடுபட்டவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருந்தா இன்றைக்கி ஒரு உயிர் போயிருக்காது. தான் குடும்பத்துக்காக ஊரை விட்டு, சொந்த மாநிலத்தை விட்டு இங்கே வந்து நான்லாம் பார்த்துருக்கேன். சாப்பிட்றதுக்கு கூட காசு இல்லைனாலும் அதை சேர்த்து வச்சுருந்து வீட்டுக்கு அனுப்பி ஏதோ கொஞ்சத்தில் இந்த பானிபூரி இது மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் குடும்பத்துக்காக வாழக்கூடிய பல நபர்கள், பல மாநிலத்தை சார்ந்த நபர்கள் இங்கே இருக்கிறாங்க. எனக்கு நல்ல நண்பர்கள்லாம் உண்டு, வட மாநிலத்தை சார்ந்தவர்கள்லாம். அவங்களோட நிலைமையை பாருங்களேன். சந்தோஷமாக இருக்க வேண்டிய வயசில் இங்கே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்மலாம், அதாவது நம்ம ஆட்கள்லாம் சொல்கிறாங்களே வடக்கன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தான் குடும்பத்துக்காக அங்கேருந்து இங்கே வந்து பொழப்புக்காக வேலை பார்க்குறவனை வடக்கன்ஸ் சொல்லி இலக்காரம் பண்ணுறது. இத்தனைக்கும் பாருங்கள், அவங்கள கொஞ்சம் கூட மதிக்கிறதில்ல, மரியாதையாக நடத்துறதில்ல, சம்பளமும் கூட்டி கொடுக்கறதில்ல. அடிமாட்டு விலைக்கு
வாங்குற மாதிரி அவங்கள வச்சு எல்லா வேலையும் செய்கிறது. நேரங்காலம்லாம் கிடையாது. 24 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை வாங்கிக்கிறது. அவங்களுக்கு இவ்வளோதான் சம்பளன்றதும் கிடையாது. தனக்கு தோன்றதை கொடுக்கறது. அந்த மாதிரி ஒரு அடிமையாக அவங்கள வச்சு நடத்திட்டு இருக்கோம் நம்ம. உண்மையா இல்லையா? ஆனால் அவனை வச்சு இலக்காரமாக கிண்டல் பண்ணி கேலி பண்ணி வட மாநிலத்தை சார்ந்த ஒரு இளைஞருக்கு இன்றைக்கி நடந்தது அதோட ஒரு தொடர்ச்சி தான் இது. ஆனால் இதற்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன பொறுப்பேற்க போகிறார்? இதற்காக பதவி விலகுவாரா ஸ்டாலின் அவர்கள்? என்னோட ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக மாறிடுச்சு, ஒரு இளைஞரை கண்டம் துண்டமாக வெற்ற ஒரு சூழ்நிலைக்கு போயிடுச்சு. இதில் மா சுப்பிரமணியன் சொல்கிறாரு, திமுக ஆட்சி அமைத்ததில் இருந்து 0% கஞ்சா புழக்கமே இல்லை, கட்டுப்படுத்திட்டோம், போதைப் பொருள் நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்றாரு. அப்போ சாஃபர் சாதிக்ன்ற ஒருத்தரை கைது பண்ணுச்சு. ஏன் கைது பண்ணுச்சு? அவர் யார்? எந்த கட்சியில் இருந்தார்? திமுகவை சார்ந்த நிர்வாகியாக இருந்தவர். அவர் முன்னாள் நிர்வாகி. கஞ்சா கடத்தல் விவகாரத்தில் தானே கைது பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த 4 புள்ளிங்க வெட்டி இருக்குல்ல, பசங்கன்னு கூட சொல்ல மாட்டான், புள்ளிங்கோ, கலர்கோழி குஞ்சுகள் மாதிரி முடிய வச்சுக்கிட்டு மக்களை வழி நடத்தக்கூடிய தலைவர்கள்லாம் எப்படி இருக்காங்க தெரியுங்களா? தொண்டர்களை பார்த்து 10-15 கேஸ் வாங்கினவன் தான் நம்ம கட்சியில் இருக்கணும். கேஸை பார்த்து பயப்படாத நீலாம். என்னெல்லாம் வாயில் வச்சு குத்துனான், குச்சால துப்பாக்கி எடுத்து வாயில் வச்சு நீட்டனா, வாயில் சொருவுனான்னு சொல்கிற இப்படியெல்லாம் தலைவர்கள் சொன்னால் தொண்டர்கள் எப்படி இருப்பான்? மக்கள் எப்படி இருப்பான்? இப்படி தான் மக்களை வழி நடத்துவதா? தொண்டரை வழி நடத்துவதா? அநியாயமாக ஒரு உயிர் போயிருக்குங்க. அநியாயமாக மனசாட்சியே இல்லாமல் வெட்டும்போது அந்த பசங்களுக்கு சின்ன ஒரு உறுத்தல் கூட இல்லை. அவன் மட்டுக்கு வெட்டுறான். அதை சமூக வலைதளங்களில் பதிவிடுறான். தான் குடும்பத்துக்காக சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு மாநிலத்தை விட்டு இங்கே வந்து சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு இளைஞனை தான் குடும்பத்தில் அப்பா அம்மா காசை பிடுங்கி அவங்க காசில் வயிற்றை வளர்த்துக்கிட்டு சுகபோகமாக வாழ்ந்துக்கிட்டு கஞ்சா குடி சரக்கு குடின்னு கண்டதையும் குடித்து சீரழிஞ்சு போகிற இந்த சமுதாயத்தை இதெல்லாம் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு வாழ வந்த இதில் நம்ம சொல்லிக்கிறோம், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, வந்தாரை வாழ வைக்கும் பூமி போதுண்டா சாமி, வந்தாரை வாழ வைக்கிறதெல்லாம் போதும், இந்த அளவுக்கு வாழ வச்சுட்டீங்க. இதில் தலை நிமிரும் தமிழகம் முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தலை நிமிரும் தமிழகம் அப்படின்றாரு. தலை நிமிரும் தமிழகம் அப்படின்றார். இவரோட ஆட்சி காலத்தில் தலை ரொம்ப நிமிருதுங்க, தலையிலேயே நிமிருது. தமிழகத்தை எந்த பாதைக்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்கு இந்த திமுக அரசாங்கம்? இதை எப்படி கட்டுப்படுத்த போகுது? இதில் மா சுப்பிரமணியன் சொல்லியிருந்தாரு, 0% தமிழகத்தில் கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்தி விட்டோம், போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தி விட்டோம் அப்படின்றாரு. எதிர்கட்சியினர் அவங்களோட கூட்டணியில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க, கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்தணும், சர்வ சாதாரணமாக எல்லா கிராமத்துலேயும் கிடைக்கிது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டால் உடனே வந்து டெலிவரி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கான், இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க சொல்கிறாங்க நாங்கள்லாம் கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்றாங்க. என்ன நடக்குது? இது மாதிரி தாங்க டாஸ்மார்க்கில் பாட்டிலுக்கு 10 ரூபா கூடுதலாக கேட்குறாங்க அப்படின்னா, செய்தியாளர் சந்திப்பில் வச்சு ஒரு செய்தியாளர் செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி சொல்கிறாரு. அதற்கு அவர் சொல்கிறாரு, எங்கே நடக்குது, எங்கே சொல்லுங்கள், வாங்க போகலாம் அப்படின்றாரு. எங்கேயும் நடக்கவே நடக்காத மாதிரி மக்கள் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கு, தெரியும். கஞ்சா புழக்கம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குது, ஊடுருவி இருக்குது, கிராமங்கள் வரைக்கும் கஞ்சா வந்து பரவி இருக்கு. உண்மைதானே? முதல்ல சமூக வலைதளங்களில் இந்த திமுக அரசை விமர்சித்தா கைது பண்ணக்கூடிய இந்த திமுக அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம் இந்த மாதிரியான வீடியோக்கள், அதாவது இந்த மாதிரி வெட்டுற மாதிரி, குத்துற மாதிரி, சரக்கு அடிக்கிற மாதிரி, கஞ்சா போடுற மாதிரி, சிகரெட் அடிக்கிற மாதிரியான வீடியோக்கள் போடக்கூடிய சமூக வலைதளங்களில் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் மேலே உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தால் இது நடந்திருக்காது. இனிமேலாவது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இதில் ஸ்டாலின் அவர்கள் தலை நிமிரும் தமிழகம், தலை குனிரும், தலையிலேயே அடிச்சுக்கிற ஒரு தமிழகமாக மாறி போச்சு. எந்த அளவுக்கு பயமே இல்லாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா? மனித நேயமற்ற செயல் இது. அரக்க குணம் நிறைந்த அந்த புள்ளிங்கோட மனநிலையை என்ன சொல்கிறது? அந்த 4 பேர் மேலே கைது நடவடிக்கை எடுத்து அதில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஜாமீன் கொடுத்துருக்கு. இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கா? தமிழகத்தை இல்லை, இந்தியாவே உலுக்கியிருக்கு இந்த சம்பவம். ஆனால் இதை திசை திருப்ப
ஹிந்தி இல்லை வேறு ஏதாவது ஒன்று தூக்கிட்டு விளையாடுவாங்க பாருங்களேன். உத்தரப்பிரதேசத்தில் அது நடந்தது, இந்த டெல்லியில் இது நடந்தது அப்படின்னு சொல்லி எதையாவது தூக்கிட்டு விளையாடுவாங்க. ஹிந்தி பிரச்சனையை கனிமொழி உடனே கையில் எடுத்துருவாங்க. நான் ஏர்போர்ட் போனேன், அங்கே ஹிந்தியில் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இந்த பிரச்சனையை திசை திருப்புவதற்காக எதையாவது ஒன்று கொண்டுகிட்டு வராமல் இருக்கிறாங்களா பார்ப்போமா? என்ன நான் இதை பேசி வெளியிடுறதுக்குள்ளேயே கூட இன்னொரு பிரச்சனைக்கு திசை திருப்பிடுவாங்க. பார்க்குறீங்களா? பாருங்கள், இதான் நடக்கும். எவ்வளோ சம்பவங்களை பார்த்துட்டோம், அதெல்லாம் மறந்து தானே வந்துட்டுருக்கோம். கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணம், அதுக்கு பொறுப்பேற்று தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இதற்கு நான் தகுதி இல்லாதவர் அப்படின்னு சொல்லி ராஜினாமா செஞ்சிருக்க வேண்டுமா கூடாதா? அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு நான் இனிமேல் என்னோட ஆட்சியில் இது மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன்னு ராஜினாமா செஞ்சுருக்கணுமா கூடாதா? சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலை. என்னோட முதல் கையெழுத்து நீட்டை ரத்து பண்ணுவோம், நாங்கள் மதுக்கடைகளை மூடுவோம், நாங்கள் அதுக்கு தான் கையெழுத்து போடல. நீங்கள் என்னோட ஆட்சி இந்த மாதிரி சரிகட்டு போயிருக்கு, தரிகட்டு போயிட்டுருக்கு, கண்ட்ரோலில் இல்லை, கட்டுப்பாட்டில் இல்லை, தமிழகமே இவ்வளோ படாத பாடுபடுது, மக்களோட நிலைமையை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் இதுக்கு சரியில்லாத ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி பதவியை ராஜினாமா செய்வதற்காவது உங்களோட கையெழுத்தை போட்டிருக்கலாம். உங்களோட பொண்ணான கையெழுத்தை அதில் போட்டிருக்கலாம். இதில் மா சுப்பிரமணியன் சொல்கிறாரு, கஞ்சா புழக்கத்தை 100% முடக்கிட்டோன்றாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, எங்கேயாவது கஞ்சா விற்கிறது தெரிஞ்சால் எங்களுக்கு தகவல் தெரிவிக்கலாம், அவங்க மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், யார் தகவல் கொடுக்குறாங்களோ அவங்களோட தகவல் பாதுகாக்கப்படும் அப்படின்றாரு. நாங்கள் தான் செய்திகளை பார்க்குறோமே, யார் சொல்கிறானோ அவனை பற்றிய தகவலை ஒரு சில காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க அந்த கஞ்சா விற்கிறவங்கிட்டே சொல்லிவிடுறது. அவன் யார் புகார் கொடுத்தானோ அவனை தேடி போய் மிரட்டுறது, அவன் போய் ஒளிஞ்சிருக்கிறது. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவர் இப்போ சொல்கிறாரு தகவலை தெரிவிக்கலாம் அப்படின்றார். இதே மாதிரி சம்பவம் அதிமுக ஆட்சியில் மட்டும் நடந்திருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுங்களா? இப்படி சொல்ல நான் நினைக்கல. ஆனால் வேறு மாநிலத்தில் நடந்திருந்தா உடனே பாஜக தான் இதுக்கு காரணம், மோடி அவர்கள் பதவி விலக வேண்டும்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? இதையும் நான் சொல்ல வரல. நாம் 2026 தேர்தலில் என்ன பண்ண போகிறோம், அதுதான் தமிழகத்திற்கு விடிவுகாலமாக அமையும். தமிழகம் தலை நிமிரணும் அப்படின்னா தமிழக மக்களே நாம தான் முடிவெடுக்கணும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தி, தமிழகத்தில் முகாமிட போகிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். கிட்டத்தட்ட ஜனவரி பிப்ரவரியில் மட்டும் 3 முறை தமிழகத்திற்கு வரப்போகிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பொங்கலை, குறிப்பாக பொங்கலை தமிழகத்தில் டெல்டா மாவட்டத்தில் ஏதோ ஒரு மாவட்டத்தில் தான் நடத்த போவதாக அவர் விரும்புவதாக தகவலும் வெளியாகி இருக்கிறது. கூடுதலாக 5 மாவட்டங்கள் இருக்கு, 5 மாவட்டங்களுக்கு அவர் செல்ல போகிறார், பயணத்தை மேற்கொள்ள போவதாக தகவல் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த மாதிரி பதட்டத்தை உண்டாக்க போகிறது அப்படின்னு தெரியல. அவர் ஒரு முறை போனாலே இவங்களுக்கு பதட்டம் உச்சியில் இருக்கும். அவர் என்ன பண்ணுறாரோ அதை டிட்டோ அப்படியே காப்பி அடிக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஒரிஜினலே வரப்போகுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டூப்ளிகேட்டு நகலுக்கெல்லாம் பயம் இருக்கத்தானே செய்யும். இதில் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும் தமிழகத்தில் முகாமிட போவதில்லை. இன்னும் கூடுதலாக தேசிய பாஜக தலைவர் நட்டா அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் செயல் தலைவராக இப்போது பொறுப்பேற்றுள்ள நிதின் நபீன் அவர்களும் தமிழகத்திற்கு வரக்கூடிய 2 மாதங்களில் 3 முறை வரப்போவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த தகவல்லாம் திமுகவிற்கு ஆட்டத்தை கொடுப்பதாக இருந்தாலும் நம்ம முதல்ல பேசினது நமக்கு ரொம்ப பதற்றத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு வடமாநில இளைஞருக்கு நடந்த சம்பவம் இது தமிழகத்தை சார்ந்த நமக்கும் நடக்கலாம். நமக்கு மட்டும் பாதுகாப்பு என்ன சரியாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோமா? நடக்குது இல்லை, வெட்டுக்குத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. லாக்அப் டெத் மரணங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன தமிழகத்தில் நடக்கலை? இதெல்லாம் தப்புன்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். திருடுறது தப்பு, கொலை பண்ணுறது தப்பு, பாலியல் வன்கொடுமை தப்பு, கஞ்சா விற்கிறது தப்பு, கஞ்சா பயன்படுத்துறது தப்பு, போதை பழக்கம் தப்பு, இதெல்லாம் தப்புன்னு நம்ம சொல்கிறோமோ எல்லா தப்பும் தமிழகத்தில் நடக்குது. அதுவும் கொஞ்சம் கூட குறைவில்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கு. நீதிமன்றமே சொல்லுச்சு,
கடந்த சில வருடங்களாக சாதி, அதாவது ஆணவ படுகொலை அதிகமாகிட்டு இருக்கு தமிழகத்தில் அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே சொல்லியிருக்கு. இதுக்கெல்லாம் குறைச்சலே இல்லை தமிழகம், தமிழ்நாடு. இவங்க சொல்லுவாங்க தமிழ்நாடுன்னு சொல்லும் போது தான் நமக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படி ஜிவுன்னு இருக்குன்றாங்க. எங்களுக்கெல்லாம் பதற்றமாக இருக்குது. உங்கள் கையில் ஆட்சியை கொடுத்துவிட்டு எங்களுக்கெல்லாம் பதறுது. என்ன பண்ணுறதுன்னு புரியல. 2026 தேர்தல் உங்களுக்கெல்லாம் முடிவு கட்டினா தான் எங்களுக்கெல்லாம் விடியல் ஐயா. அது தமிழக மக்களுக்கு இது போன்ற சம்பவங்களாலலாம் புரிய வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் புரியல அப்படின்னா பட்டும் புத்தி வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல மட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைட்லாம் பழமொழி. அந்த மாதிரி தான் பல சம்பவங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போவும் நம்ம திருந்தலை அப்படின்னா அந்த ஆண்டவனால் கூட நம்மளை காப்பாற்ற முடியாது. முதல்ல கடவுளுக்கு பயப்படணுங்க. பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் மேலே மரியாதையும் பயமும் இருக்கணும். பெற்றோர்கள் மேலே பயமும் மரியாதையும் இருக்கணும். இருந்தால் தான் ஒரு நல்ல சமுதாயம் உருவாகும். கடவுளை நம்ப மாட்டேன், மதிக்க மாட்டேன், ஆசிரியர்களை மதிக்க மாட்டேன், ஏறினா ரயில் இறங்கினா ஜெயிலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. பெற்றோர்களை மதிக்கிறதே இல்லை, அவங்க பேச்சை கேட்கறதில்ல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் வந்துச்சுன்னா நாளைக்கு என்னவா மாறும் அப்படின்றத நினைச்சாலே பயமாக இருக்குது. அதற்கான சுழி தான் இந்த சுழி, அதற்கான ஆரம்பம் தான் இது. இதை இப்போவே கட்டுப்படுத்தணும், இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இதில் மக்களே உங்களோட கருத்து என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மா சுப்பிரமணியன் சொன்ன அந்த கஞ்சா புழக்கத்தை முழுமையாக கட்டுப்படுத்திட்டோம், 0% கஞ்சா புழக்கமே இங்கே கிடையாது, எங்கேயாவது நடந்ததுன்னா சொல்லுங்கள், நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், உங்களோட தகவல் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாருல, இதற்கு உங்களுடைய பதில் என்ன? தமிழகத்தில் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, சிங்கார சென்னை, தலை நிமிரும் தமிழகம், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்ன கூட்டம் இப்போ வட மாநிலத்தவர் ஒருவரை இந்த மாதிரி வெட்டி பண்ணியிருக்காங்க. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? திமுக அரசாங்கத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது? ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டுமா கூடாதா? இதற்கெல்லாம் உங்களோட பதிலை நான் எதிர்பார்க்குறேன். உங்களோட பதிலை இதில் கண்டிப்பாக நீங்கள் பதிவிடணும். ஏன் அப்படின்னா இதை பார்க்கக்கூடிய மற்றவர்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். நன்றி.